ஸ்தானத்தில் இருப்பவருக்கு பேச்சிலே ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும். எதிர்க்கட்சிகளையும் அரவணைக்கின்ற அல்லது அனுசரணியான ஒரு பேச்சு பேசுவதுதான் இதுவரையிலே முதலமைச்சர்கள் பேசியதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் பட்டாக்குட்டி கத்தாக்குட்டு சமாச்சாரங்களைப் போல எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவது அவருக்கு முறையல்ல. வெற்றி பெற்றவரெல்லாம் வீரர்கள் அல்ல என்று சொல்வார் கண்ணதாசன். ஆகையினால இந்த வெற்றி நிலையானதா என்பதை நீடித்துதான் பார்க்க வேண்டும். அப்படித்தான் ஒரு காலத்திலே எங்களை விட்டால் ஆள் இல்லை என்று காங்கிரஸ் சொன்னது. காங்கிரஸ் ஒர்க்காமலா போய்விட்டது. ஆக இத்தடித்தான் எங்களை எடுக்க முடியாது என்று அதிமுக ஒரு காலத்தில் சொல்லிக் கொண்டிருந்தது. அதிமுக காட்டாமலா போயிடுது. அரசியலில் வெற்றி தோல்வி சகஜியம். அதை இரண்டையும் ஒன்றாக பாவித்து அடுத்த முறை மக்களுடைய மனதை கவருகிறவன் தான் அரசியல்வாதியை தவிர ஏதோ இதோ வந்து விட்டோம் என்பதற்காக, அதுவும் சொந்த பலம் அல்ல, ஊரான் பலத்தில் இருக்கிறவருக்கு இவ்வளவு தர்பார் தேவையில்லை என்பதுதான் என் கருத்து. கரூர் வழக்கு வந்து சிபிஐ இருக்குது. இன்னைக்கு திமுகவும் ரீசெண்டா ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு கூட்டத்தில் முழுக்க வந்து கரூர் சம்பவத்துக்கு காரணம் திமுக தான், அவங்க தான் திட்டம் போட்டு இதை செஞ்சாங்க அப்படின்றத தொடர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதுதான் சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுகவா அல்லது அந்த கட்சி பேர் தாவேகாவா என்பதை நிறைவு செய்யும். இதுவரையில் அவர் மீது தான் பழி இருக்கு. அதே போல சட்டசபையில் இருக்கிற எல்லா டோரையுமே க்ளோஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் யாருமே உள்ள வர முடியாத அளவுக்கு சபாநாயகர் எல்லா இதுவுமே க்ளோஸ் பண்ணுங்க. நாங்க பேச ஆரம்பிச்ச உடனே எழுந்து வெளியே போறாங்க. அந்த கருத்துக்களை அவங்களுக்கு கேட்கிற மனப்பான்மை கூட இல்லை அப்படின்னு தொடர்ந்து இன்னைக்கு ஸ்பீச் ஃபுல்லாவே திமுகவை தாக்கி தான் பேசியிருக்காரு. அதே போல என்னுடைய விஸ்வரூபம் இதுக்கப்புறம் வேற மாதிரி இருக்குன்றாரு. சபையிலிருந்து எதிர்க்கட்சிகள் வெளியேறுவது அவருடைய உரிமை. எந்த சபாநாயகருக்கும் கதவை மூடிவிட்டு வெளியேற முடியாது என்று தடுத்து விட முடியாது. ஆக இவருக்கு முதலமைச்சருடைய அதிகாரமும் தெரியவில்லை, சபாநாயகருடைய அதிகாரமும் தெரியவில்லை. அடுத்து என்ன சொல்றாரு? விஸ்வரூபம் வேற மாதிரி பாப்பீங்க. ஓ, நாங்களும் பெருந்தலைவர் காமராஜர் விஸ்வரூபத்தை பார்த்திருக்கிறோம். பெருந்தலைவர் முதலமைச்சர் விஸ்வரூபத்தை பார்த்திருக்கிறோம். எல்லாம் வல்லவனாக காட்சி அளித்த எம்ஜிஆருடைய விஸ்வரூபத்தை பார்த்திருக்கிறோம். ஜெயலலிதாவின் விஸ்வரூபத்தை பார்த்திருக்கிறோம். இவர் ரூத்தும் எம்மாத்திரம் என்பதையும் பார்ப்போம். அதிமுக திமுக இவங்க இரண்டு பேருமே கூட்டாளிங்க தான். அப்படி இல்லைன்றது இந்த இடைத்தேர்தலில் அவங்களால நிரூபிக்க முடியுமா? நான் அப்பட்டமா சொல்லுவேன், இவங்க ரெண்டு பேரும் கூட்டு செய்யறாங்க, இவங்க ரெண்டு பேருமே கூட்டாளிங்க தான், கூட்டு களவாணிகள்ன்ற வார்த்தை. அந்த களவாணி எல்லாம் அவர் சொல்ற அளவுக்கு நான் திறந்து அடுத்து போக விரும்பவில்லை. என்னுடைய அரசியல் பயணம் வேறு, அவர் அரசியல் பயணம் வேறு. நான் அந்த அளவுக்கு திறந்தாழ போக மாட்டேன். அதே மாதிரி காவேரியில வந்து தண்ணி திறந்து விட மாட்டேன்னு நேற்று ராமலிங்க ரெட்டி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுக்கு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதிமுக ஆட்களை பிடிக்கிறத நிறுத்திட்டு தண்ணி வாங்குற வழியை பாருங்க. அதே ராமலிங்க ரெட்டி நான் அந்த மாதிரி சொல்லல, அது உதயநிதி வந்து தப்பா புரிஞ்சிருக்கிறாரு அப்படின்றாங்க. இதனுடைய போராட்டத்துக்கு மத்தியில பாதிக்கப்படுறது என்னவோ விவசாயிகள் தான். அந்த விவசாயிகளுக்கு இப்ப தண்ணி திறந்து விடமா, எங்களுக்கே தண்ணி இல்லை, நாங்க எப்படி திறந்து விடணும்னு சொல்றாரு. அதுக்கு அரசு என்ன மாற்று வழியை யோசிக்கலாம்? இவர்கள் இன்னும் காவேரி பிரச்சனை பற்றி முதலமைச்சரோ அதற்குரிய அமைச்சரோ இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை. எனக்கு தெரிந்த தவறையில் எந்த அதிகாரியும் கூப்பிட்டு அதனுடைய பூர்வேதரத்தை அறியவில்லை. ஆகையினால இவர்களுக்கு ஏதோ மனதில் தோன்றியதை பேசுகிறார்கள். 79 அடி 90 அடி இருந்தால் காவேரியில் திறக்கலாம். 79 80 அடி வந்துட்டு 10 அடி தான் இருக்கிறது. காவேரி திறந்திருந்தால் குறுவைக்கு வந்திருக்கும். 56 அடி இருக்கிற பொழுது தரவர் ஒருவரை காவேரியை திறந்தார். ஆனால் அதற்கு பிறகு மழை வந்து காட்டாட்டது.
அந்த தைரியம் இருக்க வேண்டும். அது அவர்களுக்கு முதலில் அவர்கள் முதல்ல சப்ஜெக்டை புரிஞ்சுக்கணும். எங்களை திட்டுறதை விட அதான் முக்கியம். அதை பார்க்கட்டும். உங்க ஆட்சியில தான் வந்து மேகதாது பெட்டிஷன்ல முறையா வாதாடாம டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அது யார் ஆட்சியில் வாதாடலன்றத நான் எடுத்து சொன்னால் ஒன்றுக்க வேளாண் போயிடும். சட்டமன்றத்தில் எங்கள் தோழர்கள் எடுத்து சொல்வார்கள். இந்த கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அவர் ஒரு கட்சி தலைவர், அவரை பார்க்க வந்ததா அத்தனை பேர் உயிர் போச்சு. அந்த நிகழ்வுக்கு அரசு பணி வழங்குறதுன்றது எதிர்கட்சிகள் உட்பட எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது சரியான போக்குங்களா? அந்த நிகழ்வுக்கு அரசு பணி வழங்குறதுன்றது அது இரண்டு விதமான கருத்துக்கள் நிலவுகிறது. நான் அதில் பதில் சொல்ல விரும்பவில்லை. 5 நிமிடம் கொளத்தூர்ல பேசுறதுக்கே கொத்து பரோட்டா போட்டோம், இதுக்கப்புறமா பேசினா என்ன ஆகும்னு அந்த வார்த்தை. இந்த சாக்கடை கடை விமர்சனங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை.